அப்துல் கலாம் சொன்ன வார்த்தை தான் எனக்கு வந்து ரொம்ப இன்ஸ்பிரேஷன் பண்ணுச்சு. அதாவது உன்னோட பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கலாம், உன்னோட இறப்பு சரித்திரமாக இருக்கணும்ன்ற வேர்டும் தமிழக முதல்வர் அவர்கள், முதல்வர்னு சொல்றதை விட அப்பாவின்னு கூட சொல்லலாம். ஏன்னா கடைக்கோடியில இருக்கிற ஒவ்வொரு மக்களையும் இன்னைக்கு வந்து சாதனையாளர்களாகவும் வெற்றியாளராகவும் உருவாக்கிட்டு இருக்காங்க. நார்த் அமெரிக்கா இருக்க டெனாலி மவுண்டன் ரொம்ப ஈஸியான மவுண்டனே கிடையாது. எவரெஸ்ட் மாதிரி தான், டெத்துக்கும் வாழ்வுக்கும் சாவுக்கும் இடையில போராடுவோம்ல, அந்த மாதிரி போராடினேன். 80 கிலோ எடைய வந்து தொடர்ந்து வந்து 8 நாள் வந்து நான் வந்து இழுத்துட்டே போனேன். ஏழு சிகரங்களை வெற்றிகரமாக அதனுடைய உச்சம் தொட்டு சாதனை படைத்த முத்தமிழ் செல்வி நாராயணன் அவர்களுக்கு மலை அரசி என்ற பட்டம் வழங்கி இவங்க 7 சிகரங்களை எட்டியிருக்கிறாங்க. முதல் சிகரமாக இந்தியாவோட உயரமான எவரெஸ்ட் 29,031 அடி அதனுடைய சொல்றாங்க. இரண்டாவது ஐரோப்பாவில் உள்ள எல்பிரஸ் என்ற சிகரம், அந்த சிகரத்தினுடைய உயரம் வந்து 18,510 அடி. மூன்றாவது சிகரமாக அவர்கள் வந்து ஆப்பிரிக்காவில் உள்ள கிளிமஞ்சாரோ சிகரத்தை எட்டினார்கள். அதனுடைய உயரம் வந்து 19,041 அடி. நான்காவதாக சவுத் ஆப்பிரிக்காவில் உள்ள அகான்குவா என்ற சிகரத்தை எட்டினார்கள். அந்த சிகரத்தினுடைய உயரமானது 22,941 அடி. அடுத்ததாக ஆஸ்திரேலியாவில் உள்ள மிகப்பெரிய சிகரமான கோசின்ஜோ என்ற ஒரு சிகரம், அந்த சிகரத்தினுடைய உயரம் 7,210 அடி. அதற்கு பிறகு அண்டார்டிகாவில் உள்ள சிகரமான சென்ட் வின்சென்ட் என்ற சிகரம், அந்த சிகரத்தினுடைய உயரம் வந்து 22,650 அடி. கடைசியாக அவங்க வெற்றி பெற்றது என்பது வட அமெரிக்காவில் உள்ள டெனாலி என்ற சிகரம், அந்த சிகரத்தினுடைய உயரம் 20,210 அடி. அதாவது இத்தனை உயரங்களை தொட்ட இந்த சாதனை மங்கைக்கு ஏற்கனவே ஒரு தனியார் பத்திரிகை 2022 இவங்களுக்கு வந்து சிங்கப்பெண் விருது கொடுத்துருக்காங்க. 2023 தமிழக அரசு இவர்களுக்கு வந்து மிகப்பெரிய விருதான கல்பனா சாவ்லா விருது கொடுத்துருக்காங்க. அப்துல் கலாம் சொன்ன வார்த்தை தான் எனக்கு வந்து ரொம்ப இன்ஸ்பிரேஷன் பண்ணுச்சு. அதாவது உன்னோட பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கலாம், உன்னோட இறப்பு சரித்திரமாக இருக்கணும்ன்ற வேர்டும், அதே மாதிரி உன்னோட வெற்றி உனக்கு மட்டும் இருக்கக்கூடாது, உன்னுடைய வெற்றி மற்றவங்களை உருவாக்குறதுக்காக இருக்கணும்னு அதை நான் இன்னைக்கு சாதிச்சு காமிச்சிருக்கேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமான நாளுன்னு சொல்லலாம். நிறைய வழிகளை தாண்டி 7 கண்டத்தை முடிச்சிருக்கேன் அப்படின்னும் போது என்னால் நம்பவே முடியல. அதுக்கு மெயின் காரணம் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம தமிழக முதல்வர் அவர்கள், முதல்வர்னு சொல்றதை விட அப்பாவின்னு கூட சொல்லலாம். ஏன்னா கடைக்கோடியில இருக்கிற ஒவ்வொரு மக்களையும் இன்னைக்கு வந்து சாதனையாளர்களாகவும் வெற்றியாளராகவும் உருவாக்கிட்டு இருக்காங்க. நம்ம தமிழ்நாடு சிஎம் அவர்களுக்கு வந்து இந்த இடத்துல நன்றி தெரிவிக்கணும். அது மாதிரி நான் வந்து டெப்டி சிஎம் அவர்களுக்கு முக்கியமா நன்றி தெரிவிக்கணும். ஏன்னா முதல்ல ஒண்ணுமே மலையேற்றமே தெரியாத நான் இருந்தப்ப, நான் வந்து எவரெஸ்ட் மலை ஏற போறேன்னு சொன்னப்ப என் மேல வச்சிருக்க நம்பிக்கையில எனக்கு ஸ்பான்சர் பண்ணதுனாலதான் இன்னைக்கு 7 கண்டத்தை என்னால சாதிக்க முடிஞ்சது. தேங்க்யூ சார். அது மட்டும் இல்ல, தமிழ்நாடு மக்கள் அண்ட் என்னோட உறவினர்கள் அண்ட் எஸ்பெஷலி வந்து படப்பை மனோகர் அண்ணா, மணி அண்ணா, திருநாவுக்கரசு IPS அண்ணா, உட்லண்ட்ஸ் ரவி மாமா, இவங்க எல்லாருமே எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு நான் சாதனை பண்ணேன்னா என்னோட சாதனையா நான் அதை கருதவே இல்லை. இந்த வெற்றிக்கு காரணமே இவங்க எல்லாரோட சப்போர்ட் தான் நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம எக்ஸ் பாலச்சந்திரன் IAS சார் அவர்கள் வந்து நான் யாருன்னே தெரியாம எனக்கு வந்து தேடி ஸ்பான்சர் பண்ணியிருந்தாங்க. இதெல்லாம் வந்து நடக்குமானா எனக்கு நடந்திருக்கு. எப்பயுமே சொல்லுவாங்க இன்னொருத்தவங்க வெற்றிக்கு நம்ம ஏன் கஷ்டப்படணும்னு, ஆனா என்னோட வெற்றிக்கு இவங்க எல்லாரும் சேர்ந்து எனக்கு ஹெல்ப் பண்ணதுனாலதான் இன்னைக்கு வெற்றி அடைஞ்சிருக்கேன். இந்த இடத்துல நான் எல்லாருக்கும் நன்றி தெரிவிக்கணும், என்னோட ஃபேமிலிக்கும் சேர்ந்து. நான் முத எவரெஸ்ட் ஏறும் போது எனக்கு எந்த எக்ஸ்பீரியன்ஸும் இல்லை, ஆனா நம்பிக்கை மட்டும் இருந்துச்சு. அந்த நம்பிக்கையை தான் என்னை 7 கண்டத்துக்கு இந்த கொண்டு வந்திருக்கு. நார்த் அமெரிக்கா இருக்க டெனாலி மவுண்டன் ரொம்ப ஈஸியான மவுண்டனே கிடையாது. எவரெஸ்ட் மாதிரி தான், டெத்துக்கும் வாழ்வுக்கும் சாவுக்கும் இடையில போராடுவோம்ல, அந்த மாதிரி போராடினேன்.
80 கிலோ எடைய வந்து தொடர்ந்து வந்து 8 நாள் வந்து நான் வந்து இழுத்துட்டே போனேன். அப்புறம் வந்து கரெக்டா சம்மிட் முடிச்சுட்டு நான் ரிட்டர்ன் வரும்போது கேம்ப் 5க்கும் சம்மிட்க்கும் நடுவுல ரொம்ப விண்ட் அதிகமாகி மலையோட உச்சியில வந்து என்னால முடியல. ரொம்ப ப்ரீத் பண்ண முடியாம ரொம்ப நெஞ்சு வலி வந்துருச்சு. தண்ணி எல்லாம் காலியாகி எனக்கு வந்து லங்ஸ்ல வந்து வாட்டர் இல்லாதனால ரொம்ப ப்ரெஷர் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து 16 மணி நேரம் ஸ்லீப்பிங் பேக்குள்ளேயே மலை உச்சியிலேயே நான் இருந்தேன். எனக்கு வேற வழி தெரியல. அந்த நேரத்துல எனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு யாரும் இல்லை. என் கூட கிளைம் பண்ண கேரளாவை சேர்ந்த ஒரு நபர் வந்து இமீடியட்டா சேட்டலைட் போன் மூலயமா கேரளா கவர்மெண்ட்க்கு எங்களோட விஷயத்த தெரிவிச்சு நான் இந்த மாதிரி சீரியஸா இருக்கேன்னு சொன்ன உடனே கேரளா முதலமைச்சர் வந்து இமீடியட்டா பிரைம் மினிஸ்டர் மோடிஜிக்கு வந்து லெட்டர் கொடுத்தாங்க, இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இருக்கோன்னு. இந்தியன் கான்சுலேட் வந்து இமீடியட்டா ரேஞ்சர் ஆஃபீஸ்க்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்து எங்களை கேம்ப் ஒர்க்கு ஐ மீன் சம்மிட் பக்கத்துல வந்து எங்களை கூப்பிட்டுட்டு சேஃப்டியா வந்து கேம்ப் பைக்கு வந்தாங்க. இன்னைக்கு உயிரோட இருக்கேன். ஆனா அதுக்கு பெரிய நிறைய கஷ்டம் இருக்கு. சாதாரணமா இல்ல மலையேற்றம் அப்படின்றது, இது மிகப்பெரிய கஷ்டம். ஆனா இந்த சாதனை, இந்த மாதிரி சாதனைகள் இருந்தாதான் பயம் அப்படின்றது இல்லாம இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்ல, பார்டர் செக்யூரிட்டி. இன்னைக்கு எல்லாரும் குழந்தைங்க எல்லாம் போன் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு நிமிஷம் வீட்டுக்கு வந்தா போனு, தூங்க போகும்போது போனு, எந்திரிச்சா போனு. அதாவது கம்ஃபர்டபுள் லைஃப்ல வாழ ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த கம்ஃபர்டபுள் லைஃபை தாண்டி இன்னைக்கு பார்டர் செக்யூரிட்டினா ஆர்மி ஃபோர்ஸ் வேணும். அதுக்கு இந்த மாதிரி மவுண்டனரிங் தான் கண்டிப்பா உதவி செய்யும். ஏன்னா இன்னைக்கு எல்லாருமே நம்ம கம்ஃபர்டபுள் லைஃப் வாழ்றோம், நான் ஏன் பார்டருக்கு போய் ஐ மீன்ஸ் பார்டர் சேஃப்டியில போய் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதை தாண்டி இந்த மவுண்டனரிங் அட்வென்ச்சர்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா வந்து இது நம்ம சேஃப்டியா வாழ்றதுக்கு ஒரு இடம்னே சொல்லலாம். ஸோ அது கண்டினியூ தொடரணும்னு ஆசைப்படுறேன். அது மாதிரி மற்ற ஸ்போர்ட்ஸுக்கு இருக்கிற மாதிரி இந்த ஸ்போர்ட்ஸ்க்கும் ரெகக்னைசேஷன் இருந்துச்சுன்னா அண்ட் ஜாப் செக்யூரிட்டி இருந்துச்சுன்னா கண்டிப்பா இந்த மவுண்டனரிங் தொடரும். இது மாதிரி தொடர்ந்துச்சுன்னா பயம் அப்படின்றது ஒரு இல்லாம போகும்னு நினைக்கிறேன். ஏன்னா மவுண்டனரிங்ல தான் 10 நாள் சாப்பிடாம தூங்காம குளிர்லையும் வீட்டை விட்டு தொடர்பே கொள்ளாம 10 நாள் போன் யூஸ் பண்ணாம கூட இருக்க முடியும். அந்த மாதிரி ஒரு இடம் தான் மவுண்டனரிங் நான் நினைக்கிறேன். நான் வந்து நிறைய மவுண்டனரை உருவாக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்ப அந்த நம்ம ஒரு ஐ மீன் லீடர்ஷிப்னு சொல்லுவாங்க, அந்த லீடர்ஷிப்ல நான் இருக்கேன். ஸோ பயத்தை போக்கணும். ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு விஷயத்துக்கும் இன்னைக்கு வந்து பயந்துட்டு இருக்காங்க ஸ்டெப் எடுத்து வைக்கவே. கேன் டூ கேனாட் டூ ரெண்டு விஷயத்தை யோசிக்கிறாங்க. நான் ஆல்வேஸ் கேன் டூ திங்க் பண்ணுங்க, பாசிட்டிவா எல்லாம் நடக்கும். நம்ம மனசுல என்ன நினைக்கிறோமோ கண்டிப்பா இந்த உலகம் கொடுக்கும். ஆனா நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கணும். அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாதான் ஒரு விஷயத்த பண்ண முடியும் அப்படி இல்லை, லேர்னிங் இருந்தா கத்துக்கிட்டாவே போதும் ஒரு விஷயத்த பண்ண முடியும்ன்றதுக்கு உதாரணமா நான் இருக்கேன். ஸோ அதை வந்து கண்டிப்பா கற்றுக் கொடுப்பேன். நான் ஸ்கூல் காலேஜஸ்க்குலாம் போய் நிறைய மவுண்டனரை நான் உருவாக்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு ஒரே ஒரு ரெக்வஸ்ட் என்னன்னா, நம்ம தமிழ்நாடு சிஎம் கிட்ட எனக்கு எல்லாம் ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க, எல்லாமே கிடைச்சிருக்கு. ஆனா ரெகக்னைசேஷனும் ஜாப் செக்யூர்டு அதர் ஸ்போர்ட்ஸ்க்கு இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா மற்ற மவுண்டனரும் இனி ஸ்டெப் எடுத்து மூவ் பண்ணி போவாங்க அப்படின்னு நான் நம்புறேன். என்னோட சாதனை, எனக்கு என்ன டேலண்ட் இருக்கோ அதெல்லாம் நான் வெளிப்படுத்தணும்னு ஆசைப்படுறேன். இதுக்கப்புறமும் சில விஷயத்த டிசைட் பண்ணி வச்சிருக்கேன். அடுத்த சேலஞ்சஸ் பண்ணிட்டு தான் நான் காமிக்கணும் அப்படின்னு நினைச்சிருக்கேன். இந்திய அளவுல வந்து விரைவில் 7 கண்டத்தை முடித்த முதல் பெண் அப்படின்ற இடத்த பிடிச்சிருக்கேன். அது இந்த நியூஸ்ல வரல, இதைதான் நான் ட்ரை பண்ணேன். இன்னைக்கு வந்து 2 வருஷம் 25 நாள்ல முடிச்சிருக்கேன். நான் வந்து முத நான் வந்து 2023 மே 2023 தொடங்கினேன். ஜூன் 16 2025க்குள்ள 7 கண்டத்தை முடித்த முதல் பெண் ஃபாஸ்டஸ்ட்ல அப்படின்ற இடத்த பிடிச்சிருக்கேன் இந்திய அளவுல. அண்ட் இன்னைக்கு தமிழ்நாட்டுல முதல் பெண்ணா இருக்கேன். இது ரெண்டுமே வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நான் சொல்லியிருந்தேன் எல்லார்கிட்டயும் இந்திய அளவுல முதல் இடத்தை பிடிப்பேன்னு. அந்த முதல் இடத்தை இன்னைக்கு பிடிச்சிருக்கேன்.